சைவத்தினுடைய ராஜதானி என்று சொல்லப்படுகிறது. ராஜதானி என்ன தலைநகரம் என்று அர்த்தம். சைவ சமயத்தினுடைய தலைநகரமாக ஏன் சிதம்பரம் விலகுகின்றது சொன்னோம்னா, இந்த சைவ சமயத்தினுடைய அடிப்படை கான்செப்ட் எதை சொல்லுவாங்கன்னா பஞ்சகிருத்திய தாண்டவம்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் தானே ஒரே கடவுளாக இருந்து கொண்டு உலகத்தில் உள்ள அனைத்து இயக்கத்தையும் அவரே இயக்குகின்றார் என்பதற்கு அடையாளமாக 5 தொழிலுக்குரிய அடையாளத்தை தன்னுடைய அங்கத்திலே காட்டுகிறார். தோற்றம் திதி என்று சொல்வார்கள். கையில அவர் உடுக்க வச்சிருக்கிறார். அந்த உடுக்க உலகம் அவர்கிட்ட இருந்து உண்டாகிறது என்பதையும், அவர் கையில அக்னி வைத்திருக்கிறார், அது உலகம் அவர்கிட்ட இருந்து அழிகிறது என்பதையும், அவர் கையில அபேகஸ்தம் உலகத்தை அவர் தான் காக்கிறார் என்பதையும், அவர் காலில அழுத்தி மிதித்துக் கொண்டிருக்கக்கூடிய முயலகன் என்பது உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமை ஆகிய ஆணவ மலம் என்பதனுடைய அடையாளமாக அவருடைய ஆதிக்கத்தில் தான் அதுவும் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவும், இது எல்லாவற்றிலிருந்து நாம் தப்பித்து வெளியேறுவதற்கு நமக்கு துணை செய்வது அவருடைய திருவடி, இடது திருவடி என்பதனால அந்த இடது திருவடியை அவருடைய கரத்தினாலே சுட்டி காண்பித்து எடுத்து பாதம் என்று சொல்வார்கள். அதனால மடித்தாடும் அடிமைக்கண் என்று காலை மடித்து எடுத்து நமக்கு முன்பே காட்டக்கூடிய வடிவம் இங்கத்தான் காட்டப்படுகிறது. அதனால சிவபெருமான் வேற எந்த தலங்களையும் பார்த்தீங்கன்னா லிங்க ரூபமாக மட்டும்தான் காட்சி தருவார். இந்த கோயிலில் மட்டும்தான் தன்னுடைய முழு வடிவத்தோடு காட்டுகிறார். தன்னுடைய கை கால் எல்லாவற்றையும் சாங்காங்க உபாங்கம் என்று சொல்வார்கள். அந்த எல்லா வடிவத்தோடும் கூட ஆடிய திருப்பாதத்தோடு இருக்கிறார். இன்னொரு விஷயம், ஒரு தாய்க்கு தன் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை தான் சாப்பிட்டு தன் தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கு கொடுப்பது போல அம்பிகை கூடவே சுவாமி கிட்ட இருந்து அந்த சுவாமியுடைய ஆடலை பார்த்து உயிர்களுக்காக தான் பார்த்து உயிர்களுக்காக வழங்குகின்றார். இதை பாலுன் குழவி பசுங்குடர் புறாது என்று நோயின் மருந்து தானுண்டாங்கன்னு குமரகுருபர சுவாமிகள் சொல்றதை அழகாக இதை காட்டுவார் சிவகாமசுந்தரி துதியில. அப்பேற்பட்ட ஒரு தலைமை தலமாக இந்த தலம் இருக்கிறது. சைவர்களுக்கெல்லாம் தலைநகரம். அதனாலதான் சோழ ராஜாக்களுக்கு இந்த தலம் குலதெய்வ தலமாக இருந்திருக்கிறது. எல்லா ராஜாக்களுமே இந்த கோயிலை திருப்பணி செய்திருக்கிறார்கள். முக்கியமாக உலகத்திற்கு சுடுமனை என்று இந்த சிதம்பரம் சொல்லப்படுகிறது. உலகத்துக்கே சுடுகாடு இதுதான். அதாவது இங்கதான் தில்லைவனம் என்று சொல்லுவார்கள். சுவாமி இங்கதான் தாண்டம் ஆடுகிறார். ஈமச்ச வனத்துல சுவாமி ஆடுவார்னு அம்மாயார் காரைக்காலமையார் சொல்லுவாங்க. அதனால இங்க சைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலம். அது இல்லாம யோகமூர்த்தம், போகமூர்த்தம், வேகமூர்த்தம் என்று ஒரே இடத்திலேயே சுவாமி அந்த கனக சபையிலையும் சிற்சபையிலையும் காட்சி தருகிறார். அதாவது ஸ்படிகலிங்க அபிஷேகம், அதாவது இங்க ஒரு வருடத்திற்கு 6 பொழுதுகள் என்று சொல்வார்கள். 6 பொழுதையும் நாம் ஒரு தினத்துல 6 காலமாக சுருக்கி வழிபாடு செய்கின்றோம். அந்த 6 காலத்திற்கும் நடராஜாவுக்கு பூஜை ஆகிறது. அவர் அபிஷேகத்தை ஸ்படிகலிங்க மூலமாக ஏற்றுக்கொள்வார். அலங்கார பூஜைகளை எல்லாம் நடராஜா தானா ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஸ்படிகலிங்க அபிஷேகமானது கனக சபையிலே எப்பொழுதும் நடக்கும். அந்த நேரத்தில் நம்ம தரிசனார்த்திகள் மேல போனா அவங்களுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பூஜை பண்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும் என்பதனாலே அந்த கனக சபையில ஏறி நின்று தரிசனம் செய்வதை இங்கு கொஞ்சம் அவர்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றதுக்கு நினைக்கிறாங்க. அதனால மேலே ஏறி பார்ப்பது என்பது பழங்காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். அது என்ன முடிவெடுக்கிறார்கள் தீட்சிதர்களுடைய முடிவு தான். அது அவங்க தான் அதை பண்ண முடியும். பக்தர்களாக பார்க்கிறது என்பது, அதாவது தில்லைவாழந்திரதும் அடியார்க்கும் அடியேன் என்பது பெரிய புராணத்துல சொல்லப்பட்ட விஷயம். அதாவது இன்றிவர் பெருமையெல்லாம் இயம்பலாம் எல்லைத்தாமோ தென்தமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகைமுன் பாட அன்றுவன் தொண்டர்தம்மை அருளிய ஆரூரன்னல் முன்திரு வாக்கால் கோத்தம் முதற்பொருள் ஆனார் என்றால்னு தில்லைவாழந்திரதும் அடியார்க்கும் அடியேன்னு தியாகராஜாவே எடுத்துக் கொடுத்ததாக இருக்கிறது. அதனால ஒரு பக்தராக தீட்சிதர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு கட்டுப்படுவதுதான் ஒரு சைவருடைய முடிவாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. என் பேரு சிவதீபன், தருமையாதின புலவர், மயிலாடுதுறை.